நேயர்களே வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய இந்த பகுதி என்பது 1வது 5வது 8ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய சிபிஎஸ்சி மாணவர்களுடைய தேர்வு வந்து அதில் வந்து பாஸ் ஆகலைன்னா அவங்க ஃபெயில் அப்படின்னு சொல்லி ஒரு சர்க்குலர் வந்திருக்கு. சார் இது எப்படி சார் சாத்தியம்? ஒரு 3வது படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட் வந்து சென்ட்ரல் அதாவது சென்ட்ரல் போர்டு எக்ஸாம் எழுதி அவங்க வந்து 10th 12th மாதிரி வந்து பொது தேர்வு எழுதணுன்றது எந்த விதத்துலேயே நியாயம்? ஒரு விளையாடக்கூடிய ஒரு குழந்தைய கூட்டு போய் நீங்கள் வந்து இந்த மாதிரி ஒரு எக்ஸாம் வச்சா இது வந்து சாத்தியமா? மாணவர்கள் எந்த அளவுக்கு பாதிப்பாங்க? பெற்றோர்கள் எந்த அளவுக்கு இதில் பாதிக்கப்படுவாங்க? இது உண்மையிலேயே இது நடைமுறைக்கு வந்திருக்கா, இல்லை இது ஒரு மித்தா? முதல்ல வந்துங்க 14 வயதுக்கு உட்பட்ட குழந்தைகளுக்கு தேர்வு நடத்தக்கூடாது அப்படின்னு சொல்கிறதுக்கு காரணம் என்னென்னா, தேர்வுன்னு ஒன்று நடத்தினோம்னா அதில் 4 பேர் பாஸ் பண்ணுவான், 4 பேர் ஃபெயில் ஆகும். ஒரு தேர்வு நடத்தினா அந்த தேர்வு எழுதின அத்தனை பேருமே வந்து தேர்ச்சி பெறுவார்கள் என்று சொல்ல முடியாது. காரணம் என்னென்னா, குழந்தை பருவத்தில் அவர்கள் தேர்வு எழுத உள்ளே நுழையும் பொழுது அந்த நொடி அவங்களுக்கு அது தேர்வு எழுதுகிற மூடு இருக்கணும். ஆன்சர் நல்லா நம்ம வீட்லேயே கூட எப்பா எல்லா கேஸ்லையும் ஆன்சர் சொல்கிற, எழுத சொன்னால் எழுத மாட்டேன்றியே நமக்கே கூட அனுபவம் இருக்கும். ஆனால் அவரையே இயல்பா என் வீட்லேயே நடந்திருக்கு. என் பையன் எல்லாத்தையும் படிச்சிருவான், அழகாக தெளிவாக சொல்லிடுவான். ஆனால் எக்ஸாம் போகும்போது அதை மறந்துடுவார். நாளைக்கு மீன்ஸ் வந்து இன்னைக்கு அந்த விஷயத்த சொல்லிடுவார், நாளைக்கு அதை திருப்பி கேட்டால் எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு பிளாங்க் ஆகிடுவான். அந்த பிளாங்க்னஸுக்கு முக்கிய காரணம் என்னென்னா, தேர்வு என்ற சொல் ஒரு அதிர்ச்சி மிக்கதுன்றது தான். ஓகே, ஒரு பயம். நீங்கள் அந்த அது அது அதில் அது அந்த அந்த சொல்லே சொல்லாதீங்கன்றது தான். குழந்தை பருவத்தில் அது வேண்டாம். இது ஏதோ கற்பனையிலலாம் சொல்லலை. உலகம் முழுக்க பல ஆய்வுகள் நடந்திருக்கு. இந்தியாவிலையும் 1993 பேராசிரியர் யஷ்பால் கமிட்டியினுடைய லேர்னிங் வித்தவுட் பேர்டன், சுமையில்லா கற்றல் என்ற ஒரு அறிக்கையும், அதை அடிப்படையாக கொண்டு 2005 நேஷ்னல் கரிக்குலம் ஃப்ரேம்வொர்க் கொண்டு வந்தாங்க. இது ரெண்டுக்கு இடையில் பார்த்திங்கன்னா இது சம்பந்தமாகவே ஆய்வேடுகள்லாம் வந்திருக்கு. அந்த ஆய்வேடுகள்லாம் வச்சுக்கிட்டு தான் கல்வி உரிமை சட்டம் 2009 எழுதி ஏப்ரல் 1, 2010 நடைமுறைக்கு வரும்பொழுது 14 வயதுக்குட்பட்ட குழந்தைகள் 8ஆம் வகுப்பு முடிக்கிற வரைக்கும் அந்த குழந்தைகளுக்கு வந்து தேர்வு என்பதே இருக்கக்கூடாது, போர்டு எக்ஸாம் இருக்கக்கூடாது, எந்த வகுப்புலையும் அவங்கள நிறுத்தி வைக்கக்கூடாதுன்னு சொன்னாங்க. இவங்க எப்படி தப்பாக புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா, அதை ஆல் பாஸ்ன்னு புரிஞ்சுக்கிட்டாங்க. அது ஆல் பாஸ் இல்லை, ப்ரொவைட் ஆல் ஃபெசிலிட்டிஸ். குழந்தைக்கு தேவையான அனைத்து வாய்ப்புகள் வசதிகளை உருவாக்கி கொடுங்க. உருவாக்கி கொடுத்துட்டு நீங்கள் அந்த குழந்தைய அப்சர்வ் பண்ணுங்க. ஃபார்மேட்டிவ் அசஸ்மெண்ட்டுன்னு ஒன்று இருக்குது சார், சம்மேட்டிவ் அசஸ்மெண்ட்டுன்னு ஒன்று இருக்குது. எஃப்ஏன்னு சொல்கிற இந்த ஃபார்மேட்டிவ் அசஸ்மெண்ட்டு ஒவ்வொரு நாளும் அந்த குழந்தையினுடைய வளர்ச்சியை பற்றி பார்க்கக்கூடியது. வந்து வகுப்பறைக்குள்ளே நுழைவதிலிருந்து, புத்தகத்தை கையில் எடுப்பதிலிருந்து, படித்ததை விளங்கி கொண்டு திரும்ப பதில் சொல்கிறதுலேருந்து இதை அசஸ் பண்ணுறது தான் வந்து, இதை மதிப்பிடுறது தான் எஃப்ஏ. இன்னொன்று வந்து கொடுத்த பாடத்திட்டத்தில் எந்த அளவுக்கு குழந்தை வந்து உள்வாங்கி வெளிப்படுத்துது அப்படின்றத கொஸ்டின் பேப்பர் கொடுத்து ஆன்சர் எழுத சொல்கிற சம்மேட்டிவ் அசஸ்மெண்ட். ரெண்டையும் சேர்த்து புள்ளிகள் கொடுப்பாங்க, கிரேடு கொடுப்பாங்க. எந்த குழந்தையாவது அதில் ஏதோ ஒரு திறன் சிக்கல் இருக்குது அப்படின்னு சொன்னால் அந்த குழந்தைக்கு சிறப்பு கவனம் செலுத்தணும். ஆனால் அந்த குழந்தைய பாகுபடுத்தக்கூடாது, மற்றவங்களோட வந்து நீங்கள் ஒப்பிடக்கூடாது. ஸ்பெஷல் கேர் கொடுக்கணும். அந்த குழந்தைய அடுத்த வகுப்புக்கு அனுப்பிடணும், கூடுதல் கவனம் கொடுக்கணும். இதுக்கெல்லாம் டைம் இருக்கா சார்? நம்ம இப்போ ஸ்கூல் மெத்தடில் அந்த மாதிரி நடைமுறை இருக்கா? நீங்க சொல்கிறது நம்ம ஒரு பக்கம் ஏற்றுக்கிற இருந்தாலும் நம்ம பார்க்குற ஸ்கூலில் இந்த மாதிரி ஒரு விஷயங்களே நடைமுறைக்கே இல்லாத மாதிரி இருக்கே. வராங்க, பசங்க படிக்கிறாங்க, பாஸ் பண்ணுறாங்க. நிர்வாக ரீதியில் அணுகுவதில் ஏற்படுற சிக்கல், கல்வியல் ரீதியில் இதை அணுகி இருந்தாங்கன்னா, நீங்கள் வந்து அந்த டீச்சருக்கு, ஒரு ஆசிரியருக்கு இத்தனை மாணவர்கள் மேலே கொடுக்கக்கூடாது அப்படின்ற ஒரு எண்ணிக்கை, இப்போ 30ன்னு சொல்லியிருக்கிறது அதிகம். நீங்கள் 15 பேருக்கு ஒரு ஆசிரியர்னு சொல்லியிருக்கலாம். ஆசிரியருக்கு கற்றல் கற்பித்தல் வேலையை தவிர வேறு எதுவும் கொடுக்கக்கூடாது. ஆசிரியருக்கு உதவி செய்வதற்கு அலுவலக ஊழியர்லேருந்து பல்வேறு இதெல்லாம் கொடுத்தா தான் இது சாத்தியப்படும், இந்த விஷயம் சாத்தியப்படும். அப்போது நாம் தொடக்க காலத்தில் அரசு பள்ளி எந்த பள்ளியாக இருந்தாலும் 1ஆம் கிளாஸ்லேயே ஃபெயில் ஆக்கியிருக்கோம், 2ஆம் கிளாஸில் ஃபெயில் ஆக்கியிருக்கோம், அதெல்லாம் கடந்து தான் வந்திருக்கோம். அப்போது அது அந்த ஆய்வேடு, உலகம் முழுக்க நடந்த ஆய்வுகளும் சரி, இந்தியாவில் நடந்த ஆய்வு என்ன நிரூபித்ததுன்னா, அப்படி ஃபெயில் ஆக்கிறதுனால குழந்தைக்கு எந்த லாபமும் இல்லைன்னு. காரணம் என்ன, அந்த வயதில் குழந்தைக்கு ஃபெயிலுன்னா என்ன, பாஸுன்னா என்னன்னு வித்தியாசத்தை கண்டுபிடிக்க முடியல அப்படின்றது தான் அதில் இருக்கிற சிக்கல். இவ்வளவு ஆய்வு செஞ்சும் அது ஏன் நடைமுறைப்படுத்தலைன்றது தான் ஒரு கேள்வி.
அது அரசாக இருக்கட்டும் தனியாராக இருக்கட்டும், யார் ஆய்வு செய்து அரசுக்கு அந்த ஆய்வறிக்கையை சமர்ப்பிச்சாங்களோ அதை இம்ப்ளிமெண்ட்டே பண்ணலையே சார். இப்போ அந்த ஆய்வு செஞ்சு என்ன பலன்? அந்த ஆய்வு செய்ததால தான் அந்த ஆய்வறிக்கையை வச்சு தான் சட்டத்தில் எழுதுனாங்க. சட்டத்தை எழுதி தான் அதை வந்து நடைமுறைக்கு கொண்டு வந்தாங்க. நடைமுறைக்கு கொண்டு வந்து அதில் நடைமுறையில் ஏற்படுற சிக்கல்கள், இதில் வந்து என்னென்ன மாதிரியான பின்னடைவுகள் ஏற்பட்டிருக்கு அப்படின்னு ஆய்வு செய்து அந்த பின்னடைவுகளை களைவதற்குண்டான ஏற்பாடு செய்திருக்கணும். உதாரணத்துக்கு 5ஆம் வகுப்பு பிள்ளைக்கு 2ஆம் வகுப்பு புத்தகத்தை கொடுத்தாலே படிக்க தெரியலன்னா, அப்போ அந்த ஆசிரியர் தகுதி பெற்ற ஆசிரியராக இருந்து, வகுப்பறையில் அந்த ஆசிரியர் இருந்து, முழு நேர ஆசிரியராக பர்மனன்ட் டீச்சராக இருந்தும் அந்த குழந்தை எழுத தெரியலையா, படிக்க தெரியலையா, அல்லது இந்த ஆசிரியருக்கு வெவ்வேறு வேலைகள் கொடுத்ததால அல்லது ஆசிரியர் இல்லாததால் இந்த பதிலே இல்லை, இந்த கேள்விக்கான பதிலே இல்லை. இப்போ குழந்தையை மட்டும்தான் பழி சுமத்துறது. ஸோ அதுக்கு தீர்வு எங்கே போகுதுன்னா, சரி அவ்வளோ ஆய்வு செஞ்சு எல்லாம் சொன்னீங்க, ஆனால் ஒன்றுமே தெரியாமல் 8ஆம் கிளாஸ் வரைக்கும் வர்றான்ல, அதுக்காக நம்ம ஒரு எக்ஸாம் வைக்கிறது நல்லது தானே அப்படின்னு போகிறது பின்னுக்கு இழுக்கிறது. ஒரு சமூகம் வந்து மேம்படுதுன்னா அதை செய்ய முடியாது. 2020 தேசிய கல்விக் கொள்கை 2020 அறிவித்தாங்க. அதில் தான் இந்த 3ஆம் கிளாஸ் 5ஆம் கிளாஸ் 8ஆம் கிளாஸுக்கு வந்து ஒரு இது நடத்தணும், அசஸ்மெண்ட் வரணும்னு சொன்னாங்க. ஆனால் இது தேசிய கல்விக் கொள்கை 2020 ஜூலை 2020 அறிவிக்கிறதுக்கு முன்னாடியே 2019 கல்வி உரிமை சட்டத்தை திருத்திட்டாங்க. அந்த கல்வி உரிமை சட்டத்தில் 5ஆம் கிளாஸுக்கு 8ஆம் கிளாஸுக்கும் தேர்வு வைத்து அதில் தேர்ச்சி பெறாதவர்களை நீங்கள் வந்து டீடைன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. மாநிலங்கள் டீடைன் பண்ணணுமா வேண்டாமான்றது முடிவு பண்ணிக்கலாம் அப்படின்னு விட்டுட்டாங்க. இப்போது கரண்ட் நீங்கள் எழுப்புகிற இந்த கேள்வி, இப்போது 2 நாளாக போயிட்டுருக்கிற இந்த பிரச்சனை என்ன அப்படின்னு சொல்லி கேட்டால், 3ஆம் வகுப்பில் இருந்தே கூட இப்போ கல்வி உரிமை திருத்தப்பட்டது கூட 5ஆம் வகுப்பு தான் திருத்தப்பட்டது. ஆனால் இவங்க 3ஆம் வகுப்பில் இருந்து கூட யார் திருத்தினாங்க, யார் வந்து நடைமுறைப்படுத்துகிறாங்க, மத்திய அரசா மாநில அரசா, ரெண்டு தான் கேள்வி. ஒன்றிய அரசினுடைய சட்டம்தான் குழந்தைகளின் கல்வி உரிமை சட்டம் 2009, கட்டணமில்லா கட்டாய கல்வி உரிமை சட்டம் 2009. அதில் ஒரு திருத்தம் கொண்டு வந்தால் அந்த திருத்தம் வந்து இந்தியா முழுக்க பொருந்தும். அந்த 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 திருத்தத்தில் அவங்க கொடுத்துருக்கிற இன்னொரு விஷயம் என்னென்னா, மாநிலங்கள் வேண்டுமானால் அவர்களோட மாநிலத்துக்கு தகுந்த மாதிரி முடிவு செஞ்சுக்கலாம், குழந்தைய டீடைன் பண்ணணுமா வேண்டாமான்றதை மாநிலங்கள் முடிவு செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இப்போ தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் டீடைன் பண்ணுறது இல்லைன்னு முடிவு பண்ணிட்டாங்க. கன்சிஸ்டண்ட்டாக தொடக்கத்தில் இருந்தே நாங்கள் டீடைன் பண்ணாமலே நாங்கள் வந்து அந்த குழந்தைக்கு தேவையான அனைத்து வசதிகளும் செஞ்சு கொடுக்குறோம் அப்படின்றது தான் தமிழ்நாடு அரசினுடைய அங்கீகாரத்தில் இயங்கக்கூடிய தனியார் பள்ளிகள், அரசு பள்ளிகள் எல்லாத்துக்கும் அது வந்து பொருந்தும். சரிங்க சார். இப்போ ஒன்றிய அரசு அந்த சிபிஎஸ்இ அந்த ஒன்றிய அரசுக்கு இறங்கக்கூடிய இந்த சிபிஎஸ்இ பள்ளிகளுக்கு யார் வந்து ஒரு கைடன்ஸ்? சென்ட்ரல் போர்ட் ஆஃப் செகண்டரி எஜுகேஷன், அவங்க தான் வந்து அவர்களுக்கான பாடத்திட்டத்தை கொடுக்குறவங்க. அவங்களுக்கான பாடத்திட்டத்தினுடைய கூறாதான் மதிப்பீட்டு முறையும் இருக்கும். எனவே ஒன்றிய அரசின் கீழ் இருக்கக்கூடிய சென்ட்ரல் போர்ட் ஆஃப் செகண்டரி எஜுகேஷன், அந்த சென்ட்ரல் போர்ட் ஆஃப் செகண்டரி எஜுகேஷனுடைய அஃபிலியேஷனில் அவங்களுடைய ஏற்பில் இயங்கக்கூடிய தனியார் பள்ளிகள், அந்த தனியார் பள்ளிகளில் சில பள்ளிகள் கொடுத்த சுற்றறிக்கை தான் இன்றைக்கு விவாதமாக மாறியிருக்கு. அப்போது அவங்க கல்வி உரிமை சட்டம் திருத்தப்பட்ட சட்டத்திலிருந்து அப்படின்னு சொன்னால் 5, 8 தான் அங்கே திருத்தப்பட்டிருக்கு, 3 இல்லை. தேசிய கல்விக் கொள்கையிலிருந்து அப்படின்னு சொன்னால், தேசிய கல்விக் கொள்கையை பற்றி விவாதிக்கும் பொழுது ஒன்றிய அரசு என்ன சொல்லுதுன்னா, நாங்கள் அசஸ்மெண்ட் தான் பண்ண சொன்னோம், நாங்கள் டீடைன் பண்ண சொல்லலை. ஓகே, இப்போ கேள்வி என்னென்னா, இப்போ பேரண்ட்ஸ்க்கு 3ஆவது 5ஆவது 8ஆவது இது வந்து பொது தேர்வா இல்லை வந்து இது வந்து என்னன்னே எங்களுக்கு தெரியலங்க அப்படின்றதான் கேள்வி. பொது தேர்வுன்னு நடத்த முடியாது சார். பொதுத்தேர்வு நடத்தலாங்களா? அடுத்தது ஃபெயில் போடுவாங்க, மறுபடியும் அங்கேயே இருப்பாங்க. அதுதாங்க, ஃபெயில் ஆக்கக்கூடாது. அப்படி ஃபெயில் ஆக்குறாங்கன்னு சொன்னால் பள்ளிக்கூடத்தை பார்த்து பெற்றோர்கள் கேள்வி கேட்கணும். ஓகே, எல்கேஜியில் என் குழந்தை வந்து சேர்க்கும்போது நான் ஆகச்சிறந்த குழந்தை, நான் உங்கள் ஸ்கூலில் படித்தா நான் வந்து 100 மார்க் வாங்குவேன்னு என் குழந்தை சொல்லலை. ஆனால் நீங்கள் தான் விளம்பரம் கொடுத்தீங்க, எங்கள் பள்ளி ஆகச்சிறந்த பள்ளி, என் பள்ளியில் சேர்த்திங்கன்னா உங்கள் குழந்தைய ஆகச்சிறந்த பள்ளி, நீங்கள் விளம்பரம் கொடுத்தீங்க. நாங்கள் விளம்பரம் பார்த்துட்டு 1000 பேர் விண்ணப்பித்தோம், ஆனால் 30 பேருக்கு தான் சீட்டு கொடுத்துருக்கீங்க. ஆக விண்ணப்பித்தவங்களை எல்லாருக்கும் நீங்கள் கொடுத்துடல. இப்போ உங்களுக்கு யார் யாரெல்லாம் தேவையோ அவங்கள தான் நீங்கள் தான் தேர்ந்தெடுத்தீங்க. அப்போ தேர்ந்தெடுத்து என் பிள்ளைய சேர்த்து எல்கேஜி, யூகேஜி, 1ஆவது 2ஆவது 3ஆவது 5 வருஷம் என்கிட்ட ஃபீஸ் வாங்கிட்டு 5 வருஷம் கழித்து உங்கள் கருத்துப்படி, உங்களுடைய மதிப்பீட்டின்படி என் புள்ள 30 மார்க்கோ 35 மார்க்கோ வாங்கலைன்னா நீங்கள் தானே ஃபெயில் ஆகிட்டீங்க, என் புள்ள ஃபெயில் ஆகலையே. யார் தப்புன்ற கேள்வி? யார் தப்புன்ற கேள்வியே கிடையாது. நேரடியாக பள்ளி தான் தப்பு. ஓகே, பள்ளி தான் தப்பு.
இல்லை 20 பேர் பாஸ் பண்ணிட்டாங்க, 10 பேர் ஃபெயில் ஆயிருக்காங்கன்னா அப்போ 20 பேர் அதுதான் 20 பேருக்கு வந்து கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்றிட்டீங்க, ஆனால் அவங்க ஃபீஸை வச்சுக்கோங்க, எங்களுக்கு கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்றல, எங்கள் ஃபீஸை திருப்பி கொடுத்துருங்க. ஓகே. ஏன்னா நீங்கள் வாக்குறுதி எல்லாருக்கும் தான் கொடுத்தீங்க. அப்ளிகேஷன் போட்டாமல் இப்போ 30 பேருக்கு இருக்குது, 1000 பேர் 1500 பேருக்கு அப்ளிகேஷன் தராங்க. ஆமாம், 1000 ரூபான்னு வசூல் பண்ணுறாங்க. ஆமாம், 30 பேர் தான் எடுக்க போகிறோம், நல்லா தெரியுது. 30 மட்டும் கொடுத்துட்டு முடிச்சிருக்கலாம். ஆமாம், மிச்சத்தை அதை வந்து ஒரு வருமானமாக வசூல் பண்ணுறாங்க. ஆமாம். அதையே திருப்பி தராதவங்க ஃபீஸ் எப்படி திருப்பி தருவாங்க? இல்லை, இந்த பெற்றோர்கள் இந்த இடத்துல வேற யாரை போய் கேள்வி கேட்க முடியும்? பெற்றோர்கள் தானே இங்கே கேள்வி கேட்க முடியும். இந்த கேள்வியை கேட்டாதான் அந்த நிர்வாகம் வந்து பதில் சொல்ல வேண்டிய நிலைக்கு வரும். என் புள்ள ஃபெயில் ஆனதுக்கு உன்னை தவிர வேற யாரும் காரணம் கிடையாது. எப்படி 1ஆம் கிளாஸில் எப்படி கண்டுபிடிக்க முடியல உன்னால? 2ஆம் கிளாஸில் எப்படி கண்டுபிடிக்க முடியல உன்னால? 3ஆம் கிளாஸில் வந்து 3ஆம் கிளாஸ் முடியும் போது தான் கண்டுபிடிக்கிற. என் பிள்ளைக்கு வந்து என்ன பெருசாக தெரியணும்? ஒரு குழந்தைக்கு ஆனா எழுதுறது, ஏபிசிடி எழுதுறது 1 2 எங்கே ஆரம்பிக்கணும்? 1ஆம் கிளாஸில் தான் ஆரம்பிக்கணும். ஆனால் என்ன பண்ணீங்க? ப்ரீ பிரைமரின்னு சொன்னீங்க, எல்கேஜி யூகேஜி. இவங்களை கண்ட்ரோல் பண்ணுறது யார் சார்? ஸ்டேட் கீழே நடைபெறக்கூடிய ஸ்கூலில் வந்து ஸ்டேட் கண்ட்ரோல் பண்ணுறாங்க. அந்த சிபிஎஸ் போர்டை கண்ட்ரோல் பண்ணுறது யார்? தமிழ்நாடு சிபிஎஸ்சியாக மாறினதே எந்த கண்ட்ரோல் இருக்கக்கூடாதுன்னு தப்பறதுக்காக தான். பாடத்திட்டம் உயர்ந்ததெல்லாம் கிடையாது. 2009ஆம் ஆண்டு தனியார் பள்ளிகள் கட்டணத்தை ஒழுங்குபடுத்தும் சட்டம் கொண்டு வந்தாங்க தமிழ்நாட்டில். அதனால வந்து தான் இந்த ஸ்டேட் போர்டுலேருந்து சென்ட்ரல் போர்டுக்கு மாறினாங்க. சமச்சீர் கட்டணத்தை எவ்வளோ வேணாலும் வசூல் பண்ணிக்கலாம், யாரும் கேள்வி கேட்க முடியாது, எந்த பாடத்திட்டத்தை வேணாலும் மாற்றிக்கலாம். இது கூட மத்திய அரசுடைய சரியாக இருக்குமோ? ஒன்றிய அரசை பொறுத்த வரைக்கும் மாநிலங்கள் என்கின்ற ஒரு அமைப்பே இருக்கக்கூடாதுன்றது தான் அவங்களுடைய எண்ணம். எனவே கல்வி புலத்தில் வந்து முடிவை நாங்கள் எடுக்கிறோம், மாநிலம் எடுக்கக்கூடாதுன்னு சொல்லி தான் கொஞ்சம் கொஞ்சமாக பல மாநிலங்களை ஒன்றிய பாடத்திட்டத்தை ஏற்றுக்கொள்ள வைத்திருக்காங்க. இப்போ பல மாநிலங்கள் அப்படி ஏற்றுக்கொள்ள தொடங்கிட்டாங்க. இப்போ லேட்டஸ்ட் பிரச்சனை வந்து மகாராஷ்டிராவில் ஓடிக்கிட்டு இருக்கு. அவங்க வந்து என்சிஆர்டி அப்போ மகாராஷ்டிராவோட தனித்துவத்தை இழந்துருவோன்னு சொல்லி மகாராஷ்டிராவில் இருக்கக்கூடிய அவங்கெல்லாம் இந்த ஆண்டு வந்து போராடிக்கிட்டு இருக்கிறாங்க. எனவே இன்னும் எந்தெந்த மாநிலங்கள்லாம் அப்படி இல்லையோ, இப்போ வந்து உங்களுக்கு இந்த நீட் நடைமுறையாகட்டும், இந்த மாதிரி இந்த தேர்வு முறைகளை அப்போ இந்த ஒரு முறை மீது ஒரு அவநம்பிக்கை ஏற்படுத்தி இன்னொரு முறை மிகச்சிறந்ததுன்னு சொல்கிறதும், இப்போ 10 பேரில் 2 பேர் ஃபெயில் ஆகிறது இது இயல்பு தானே. அப்போ ஃபெயில் ஆக்குறான்னா அப்போ இவன் படிச்சிருந்தா பாஸ் ஆகிருக்கலாம். அப்போ பழி யார் மேலே? குழந்தை மேலே. பள்ளி மேலே எந்த பள்ளியும் கிடையாது. ஆக ரெண்டாவது, சிபிஎஸ்சி பள்ளிகள் வந்து பெரும்பகுதி தனியார் பள்ளிகள். கேந்திர வித்யாலயா தவிர, நவோத்யாவை தவிர, சைனிக் தவிர சிபிஎஸ்சி பள்ளிகள்னால் யாருன்னு கேட்டால் தனியார் பள்ளிகள் தான். ஆனால் ஸ்டேட் போர்டில் அப்படி கிடையாது. ஸ்டேட் போர்டில் வந்து ஹையஸ்ட் யாருன்னு கேட்டால் கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ். 38,000 பள்ளி யாருடையதுன்னா ஸ்டேட் கவர்மெண்ட் இது. அதுக்கப்புறம் அரசு உதவி பெறும் பள்ளிகள், அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு வந்து தனியார் பள்ளிகள். ஆக அரசு பொறுப்பெடுத்து இங்கே கொடுக்குது. இப்போது அரசு பள்ளிகளுடைய எண்ணிக்கையை குறைக்கிறது தான் தேசிய கல்விக் கொள்கை 2020 நோக்கம். ஸோ அப்போ அரசு பள்ளியினுடைய எண்ணிக்கையை குறைக்கணும்னா அரசு பாடத்திட்டத்தின் மீது நம்பிக்கை இழக்க செய்யணும். ஸோ இந்த சூழ்ச்சிகள் எல்லாம் நிறைந்து இருக்கக்கூடியது தான். இப்போ பெற்றோர் வந்து உறுதியான ஒரு முடிவு எடுக்கணும். சிபிஎஸ்சியில் படிக்க வச்சாலும் அந்த குழந்தை ஐஐடி ஜாயிண்ட் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் 60 வருஷமாக எழுதிட்டு இருக்கிறானே, அந்த குழந்தைங்க வந்து இதுக்கு போய் தானே, கோச்சிங் சென்டருக்கு போய் தானே ஐஐடி ஜாயிண்ட் என்ட்ரன்ஸ் கிளியர் பண்ணுறாங்க. நீட் நடைமுறையிலும் கோச்சிங் சென்டர். அப்போ சிபிஎஸ்சினால இந்த பள்ளியினால எந்த தனித்துவம் இல்லையே, கோச்சிங் சென்டரால தான் சொல்லும் பொழுது அப்போ நான் ஏன் இந்த பள்ளியில் சரி படிக்க வைக்கணும்? ஸ்டேட் போர்டில் படிக்க வச்சாலும் கோச்சிங் சென்டரில் போய் தான் வர்றான், இங்கே படிக்க வச்சாலும் கோச்சிங் சென்டருக்கு போய் தான் வர்றான்னா, எனவே சிபிஎஸ்சிலேருந்து நான் பிள்ளையை எடுத்து ஸ்டேட் போர்டில் போடுறேன் அப்படின்ற அந்த உறுதிக்கு வந்தாங்கன்னு சொன்னால், மாநில அரசு பள்ளியில் சேர்த்த பிறகு அந்த குழந்தைக்கு தேவையான எல்லா வசதிகளையும் கேட்கறதுக்கு சட்டப்படி உரிமை இருக்குது. சரிங்க சார். இன்னொரு கேள்வி சார், யார் சிறந்த ஆசிரியர் அப்படின்ற ஒரு கேள்வி வந்து பொதுமக்கள்கிட்ட இருக்குது. ப்ரைவேட்டில் போனால் பெஸ்ட்டு டீச்சர்ஸ் இருப்பாங்கன்றாங்க. ஆனால் கவர்மெண்ட்டில் மட்டும்தான் சிறந்த நெட்டு ஸ்லெட்டு சில தேர்வுகள் எழுதி பாஸ் பண்ணவங்க தான் அரசு பள்ளியில் வந்து வாத்தியாராக வேலை பார்க்க முடியும். அந்த மாதிரி ஒரு கட்டுப்பாடு ப்ரைவேட் ஸ்கூலில் நார்மலாக கிடையாது. ஜஸ்ட் அவங்க டீச்சர் ட்ரைனிங் முடிச்சுட்டு வந்தாலே அவங்க வந்து வேலை செய்யலான்ற ஒரு நடைமுறை இருக்குது. இதுக்கும் யார் சிறந்த ஆசிரியர்கள்ன்ற ஒரு கேள்வி இருக்குது. நீங்கள் என்ன சார் பதில் சொல்கிறீங்க? சார், பள்ளிக்கூடம்னு சொன்னாலே அரசு நடத்தினா தான் சார் அதுக்கு பேர் பள்ளிக்கூடம். ஓகே. தனியார் நடத்தினா அது பள்ளிக்கூடம்ன்ற இலக்கணத்துக்குள்ளே அது வந்து வராது. ஒரு குவாலிஃபைடு ஆசிரியர் யார் அப்படின்னு தான் நான் கேள்வி வரும். என் பிள்ளைங்க வந்து ஸ்டேட் போர்டு தேவையில்லைங்க, சிபிஎஸ்சியில் படித்தா நல்ல ஒரு எஜுகேஷன் கிடைக்குங்க, அங்கே தான் சிறந்த ஆசிரியர் இருக்காங்களே, அது ஒரு மித்து தானே சார்? அது முழுக்க வணிகத்தால்
விளம்பரத்தின் மூலமாக ஏற்படுத்தப்பட்ட கருத்து. அது ஒரு நம்பிக்கை, அவ்வளோதான். இந்த பள்ளி வந்து நல்ல பள்ளி, அப்படி ஒரு பிராண்ட் நேமை கிரியேட் பண்ணிடுறது. அப்போ அந்த பிராண்டட் ஸ்கூலில் படித்தா எப்படி பிராண்டட் ஷர்ட் போட்டால் ஒரு மரியாதை நினைக்கிறாங்களோ, அதுபோல் இந்த பிராண்ட் நேம் இருக்கிற ஸ்கூலில் கொண்டு போய் சேர்த்தோம்னா கௌரவம், சமூக அந்தஸ்து அப்படின்னு பார்த்து தான் கொண்டு போய் சேர்க்குறாங்க. ஆனால் கற்றல் செயல்பாட்டுக்கும் இதுக்கு தொடர்பே கிடையாது. மதிப்பெண் வாங்குபவர்கள் அத்தனை பேருமே கற்றுக்கொள்வதில்லை. சிறந்த அறிவாளி ரொம்ப சாதாரணமாக நான் கேட்குறேன், ஒரு 8ஆம் கிளாஸ் படிக்கிற அரசு பள்ளி மாணவன்கிட்ட, ஐயா எனக்கு ரேஷன் கடையில் அரிசி கிடைக்க மாட்டேங்குது, 2 மாதமாக கொடுக்க மாட்டேன்றான், நான் என்ன செய்யறதுன்னு கேட்டால், நீங்கள் வந்து நுகர்வோர் இதுக்கு வந்து கடிதம் எழுதுங்க அப்படின்னு அவன் கடிதத்தை எழுதி கொடுத்துருவான். ஓகே. ஆனால் இதையே ஒரு சிபிஎஸ்சி பையன்கிட்ட கேட்டிங்கன்னா அப்படியான்னு கேட்பான். ஏன்னா அந்த புரிதலே கிடையாது. ஆக படிப்புக்கும் வாழ்க்கைக்கும் சம்பந்தம் இல்லாமல் சமூகத்திலிருந்து அப்படியே தனியாக எடுத்து உன்னை பற்றி மட்டும் கவலைப்படு என்கின்ற வகையில் ஒரு நுகர்வோராக உருவாக்கி கொடுக்குது. எனவே மதிப்பெண் வாங்கலாம், 100க்கு 100 மதிப்பெண் கூட வாங்கலாம். ஆனால் அந்த மதிப்பெண்ணால் என்ன பலன் சமூகத்திற்கோ இல்லை அந்த நபருடைய சொந்த வாழ்க்கைக்கோ அது பலனை கேட்ட இல்லை. எனவே மதிப்பெண்ணை வைத்து அரசு பள்ளியா அல்லது தனியார் பள்ளியா என்று ஒப்பிடுவது என்பது நியாயமல்ல. வாய்ப்பு வசதிகளை பொறுத்தும் நாம் அப்படி கேட்க முடியாது. ஓரளவுக்கு தெளிவு பெற்ற பெற்றோர்கள் அரசு பள்ளியில் படிக்க வைக்கும் பொழுது அந்த பெற்றோர்களுடைய தலையீட்டினால் அந்த பள்ளியினுடைய தன்மையே மாறும். தெளிவு பெறாத பெற்றோர்கள் மட்டுமே படிக்கிறாங்கன்னு சொல்லும் பொழுது சட்டத்தில் இந்த உரிமையெல்லாம் இருக்குன்னே அவங்களுக்கு தெரியாது. சில கலெக்டருங்க, ஐஏஎஸ் ஆஃபீஸருங்க விரல் விட்டு என்ற அளவுக்கு தான், நூற்றுக்கணக்கான ஐஏஎஸ் ஆஃபீஸர் எல்லாரும் அதை செஞ்சிடல, விரல் விட்டு என்ற அளவுக்கு ஒரு சில ஐஏஎஸ் ஆஃபீஸர் மட்டும் தன்னுடைய பிள்ளைய அரசு பள்ளியில் படிக்க வச்சுட்ருக்குறாங்க. அதே போல் வழக்கறிஞர்கள், அதே போல் மருத்துவர்கள், அதே போல் அறிவியல் அறிஞர்கள், இஸ்ரோ போன்ற ஒரு பெரும் நிறுவனத்தில் வேலை செய்யக்கூடிய சிஎல்ஆர்ஐ கேம்பஸுக்குள்ள கேந்திர வித்யாலயா இருக்குது சார். இன்றைய தேதியில் ஒருத்தர் அந்த பிள்ளை வந்து இப்போ 8வது முடிச்சு 9வது போது சென்னை கார்பரேஷன் ஸ்கூலில் படிக்க வச்சுட்ருக்காரு சார். அவங்க நிறுவனத்தில் எல்லாருமே அவர் 1ஆம் கிளாஸில் அட்மிஷன் போடலை கேந்திர வித்யாலயம் சொன்ன உடனே துக்கம் விசாரிக்க ஆரம்பிச்சிட்டாங்களாம். அவர் சொன்னாரா, இங்கே தமிழே கிடையாது, என் பிள்ளை தமிழ் வழியில் படிக்கணும், என் வீட்டுக்கு பக்கத்தில் இது அலுவலகத்துக்கு பக்கத்தில் கேந்திர வித்யாலயா இருக்குது. நான் கேட்டது ரொம்ப சிம்பிள். இங்கே வந்து நெட்டு ஸ்லெட்டு ஏகப்பட்ட எக்ஸாம் வச்சு தான் நம்ம தமிழ் ஸ்கூலில் ஆசிரியர்களை தேர்வு செய்கிறாங்க. அந்த மாதிரி ஒரு வரைமுறையே இல்லாமல் எது படிச்சுட்டு வந்தாலும் நீங்கள் ஆசிரியர் ஆகலாம். நீங்கள் எது படிச்சுட்டு வந்து அந்த தகுதியோடு வந்தால் கூட அங்கே ஆசிரியராக பணியாற்ற முடியாதுன்றது தான். இந்த 3வது 5வது 8வது இது வந்து பொது தேர்வு அப்படின்ற ஒரு சர்க்குலர் வந்திருக்கு. இது வந்து உண்மையான நிலை என்ன, ஷார்ட்டாக சொல்லுங்கள். சட்டப்படி பொது தேர்வு நடத்துவதற்கு எந்த வாய்ப்பும் கிடையாது. அசஸ்மெண்ட்டுன்ற விஷயத்தை மட்டும்தான் சொல்லியிருக்காங்க, மதிப்பீடுன்னு தான் சொல்லியிருக்காங்க. அது பள்ளி அளவில் தான் நடத்த முடியும். 1. 2வது டீடைன் பண்ணுறதுக்கு 3ஆம் வகுப்பில் டீடைன் பண்ணுறதுக்கு சட்டத்திலே கூட இடம் கிடையாது. 5வது 8வதுல டீடைன் பண்ணுறதுக்கு சட்டத்தில் இடம் இருந்தாலும் அது வந்து நியாயமற்ற அணுகுமுறை, அது குழந்தைகளுக்கு விரோதமானது, செய்யக்கூடாதுன்றது தான் நாம் வலியுறுத்தி சொல்கிறோம். எனவே அது ஒன்றிய அரசு, சிபிஎஸ்சி சென்ட்ரல் போர்ட் ஆஃப் செகண்டரி எஜுகேஷன் இந்த கருத்தில் எடுத்துக்கிட்டு அவங்க பள்ளிகளுக்கு அறிவுறுத்தல் கொடுக்கணும். எந்த பிள்ளையும் டீடைன் பண்ணாதீங்க. குறிப்பாக தமிழ்நாட்டை போன்ற மாநிலங்களில் அவர்களுடைய பள்ளிகளில் டீடைன் பண்ண மாட்டேன்னு சொல்லி அந்த பொறுப்பை அவர்கள் ஏற்கின்ற போது நீங்களும் அந்த பொறுப்பை ஏற்று அந்த குழந்தைகளுக்கு தேவையான கற்றல் வாய்ப்பை கொடுங்க. இதை செய்யலைன்னு சொன்னால் பெற்றோர்கள் சிபிஎஸ்சி பள்ளியை விட்டு வெளியேறுவது தான் குழந்தைக்கு செய்யக்கூடிய நியாயமாக இருக்க முடியுமே தவிர அநியாயத்திற்கு பெற்றோர்கள் துணை போகக்கூடாது. ஓகே சார், இது பற்றிய மிக தெளிவான விளக்கம் கொடுத்ததற்கு ரொம்ப நன்றி. வணக்கம் சார்.